பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தை மாதம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். இந்த தை மாதத்தின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். குரோதி வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. இப்போ இந்த தை மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க, எந்த நிலையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம், அதே போல் வருஷ பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம், அதே போல் கிரகப்பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம். அதுபடி இப்போ நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் தை பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 1 பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம், அன்றைக்கி வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/1/2025 புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் ஏற்பூட்டி விடக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது மாட்டுப்பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 16/1/2025 ஒருத்தரை கண்டுக்கிற நாள், அதுக்கு பேர் காணும் பொங்கல். உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல். அதே போல் இந்த காலகட்டங்களில் முன்னோர்களுடைய மூத்தோர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா 18/1/2025 சனிக்கிழமை தியாக பிரம்மமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் 18/1/2025 சனிக்கிழமை. அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க 26/1/2025 பாரத தேசம் குடியரசான நாள். பாரத தேசம் குடியரசானது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26 ஜனவரி 1950 ஆணுச்சு. இப்போ கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 75 ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு 76வது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/1/2024 எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு. இந்த தை அமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு. பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தை அமாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தை அமாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது. எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும், எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும். இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் வந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைப்பட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுக்கிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள், வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது. அப்போ இந்த தை அமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 11/2/2025 செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான். அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளிரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம். வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது. வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமாக இருப்பாங்க. அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு ஒளி வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க. அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பை பொறுத்தளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு அந்த இதனால அடங்கும். ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம். அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம். இதை தவிர
ஒவ்வொரு முருகன் க்ஷேத்திரத்துலேயும் இது ரொம்ப விசேஷமானது. எல்லா முருகன் க்ஷேத்திரத்துலையும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க. அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனியில் அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்திலேயே எம்பெருமான் முருகன் பக்கத்திலேயே போகருக்கான தனி சன்னிதானம். அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர். அவருடைய சிஷ்யன் புலிப்பாணியும் இங்கே இருக்கக்கூடியது. அப்போ அந்த புலிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன். அவரை பொறுத்தளவுக்கு அரச அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது. இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூசத்தன்னைக்கு புலிப்பாணியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தொழுதுட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடம் அப்படின்றது ரிஷபம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம் அப்படின்னா பலம் இழந்த காலகட்டங்களில் இருக்கிறார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை, 4 நாள் தான் இருக்கிறாரு. திருப்பி அவர் வக்ர நிவர்த்தியாகி மிதுனத்துக்கு வரார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கன்னி கேதுவாக இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னா தனுரில் பொறுத்தளவுக்கு புத பகவானும். தை மாதம் அப்படின்னாலே மகர சங்கரமணம். மகர சங்கரமணம் அதே போல் பொன்னம்பலமேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள். கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலமேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது. இங்கே வள்ளலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலமேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது. அதுக்கு பேர் தான் தட்சிணாயனமும் உத்தராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறாங்க. இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் ஒன்று கேட்பாங்க, சாமி தை மாதம் எப்போ பிறக்குது, நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம், அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் 11:58 தான் பிறக்குது தை மாதம். சரி, அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம்? தை மாதம் பிறந்த பின்ன வைக்கலாமா, தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா? எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, சூரிய உதயமாகிறது அன்றைய தினம். மாதம் பிறப்பு அப்படின்றது 11:58 இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம். அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது. மாத பிறப்பு அப்படின்றது 11:58. சரி சாமி, எந்த டயத்தில் பொங்கல் வச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் 8லேருந்து 9க்குள்ளார ஹோரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஹோரை சுக்கிர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப லக்னத்தில் புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம். அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார சுக்கிர ஹோரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை. அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு. அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கல்னு கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது. மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் வர்றார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசியில் மகர மாதம் அப்படின்றதுனால மகரத்தில் சூரியன். நம்ம பொதுவாகவே சௌரமான மாதங்கள் அப்படின்ற விஷயத்தை கடைபிடிக்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த சௌரமான மாதத்தில் பார்த்தாலேயானால் மகரத்தில் சூரியன் வரும்பொழுது மகர மாதம்னு சொல்லக்கூடிய மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் இது எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தோடு வரக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்கள் எந்த விதமான மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம பண்ணுறோம். இந்த குரோதி வருஷம் தை மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும், அது தவிர பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறார். ஒரு 4 நாள்லேயே புதன் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறார்.
இதன் மூலியமாக சூரியனும் புதனும் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குருவின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 6, 8, 9 அதிபதிகள் சேர்ந்திருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் வேலையின் மூலியமாக மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும். அது தவிர பார்த்தேனால் இந்த அரசாங்கம் சார்ந்த இந்த என்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் என்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நேரடியான அரசாங்கத்தினுடைய வேலையில் இல்லாமல் மறைமுக அரசாங்க வேலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட்டினுடைய இன்சூரன்ஸு, கவர்மெண்ட்டினுடைய பேங்க்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியிலிருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தொழிலில் அபரிமிதமான லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியோட சம்பந்தமாக இருக்குது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மகர ராசிக்கு 5, 10 அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழில் மூலியமாக அபரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 28/1/2025 உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். 3ஆம் இடத்தில் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகமும் வருது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய காலமாகவும், 3ஆம் அதிபதி வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு அவரும் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறதுனாலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு சூரியனும் புதனும் எந்தெந்த மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. புதனும் சூரியனும் உங்களுடைய ராசியில் 19/1/2025 சேர்றாங்க. இதுக்கு பேர் புத ஆதித்யன். ஆதித்யன்னா சூரியன், புத ஆதித்ய யோகம் கிடைக்குது. புத ஆதித்ய யோகம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்தளவுக்கு மேற்படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய நாட்டில் அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு 3ஆம் இடத்துல உள்ள ராகு பிரம்மாண்டம். அப்போ வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அங்கே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான பர்மிட், PR, சிட்டிசன்ஷிப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. க்ரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு தை மாதத்துக்குள்ளார க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியில் கடந்த காலகட்டங்களில் இருந்த ஒற்றுமை குறைவினால் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, சில பிரிவினைகள் இருந்துச்சு. இந்த பிரிவினைகள் எல்லாமே தை மாதத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. வாக்குஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இத்தனை நாள் தனிச்சிருந்த சனி பகவான் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். நீங்களோ உங்களோட லைஃப் பார்ட்னரோ சொல்லக்கூடியது அனைத்துமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது. 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்திலையும் ராகு இருந்தார். அதனால் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னாக்கா சுக்கிர பகவான் அங்கே இருக்கார். சுக்கிர பகவான் 28/1/2025 அங்கே வராரு. அப்போ வரும்பொழுது உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லபடியாக புரிந்து கொள்ளப்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு
10ஆம் இடம் அப்படின்றது சுக்கிரனுடைய இடம். அந்த 10ஆம் இடத்துக்குண்டான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வராரு. தொழிலில் தொடர் அபிவிருத்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் செய்யக்கூடிய தொழில்கள் மற்றும் பால் பதனிடக்கூடிய தொழில்கள், பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெய்ரி ஃபார்ம் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மருந்து தொடர்புடைய வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு குரு பார்ப்பதனால், தனக்காரனான குரு பார்க்கறதுனால தொடர் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்கள் அத்தனையுமே இந்த தை மாதத்தில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா, யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதற்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர். அந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகளையும் நீண்ட தூர பயணங்களையும் தவிர்க்கக்கூடியது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனோகாரகனான சந்திர பகவான் ராசிக்கு 8ல் மறைகிறதுனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன தினங்கள் என்னும், அதை தவிர இந்த மாதம் எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும் அப்படின்றதையும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. 2 பேரும் அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஐயா சொன்னது போல் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு, சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிற நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள். அந்த நாட்களில் மன கிளேசங்கள் கொடுத்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது, அது தவறான முடிவாக போயிடும். அந்த தவறான முடிவுக்கு தண்டனை இப்போ இல்லை, ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து கூட நடக்கலாம். அப்போ அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் ஐயா சொன்னது மாதிரியா வெளியூர், வெளிநாடு பிரயாணங்களை தவிர்க்கிறதும், அதே போல் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் மிக மிக நல்லது. இந்த புதிய முயற்சிகள்னால பின்விளைவுகள் வரும், பிரயாணத்தினால பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறக்காக தான் இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்க வேண்டியது இந்த காரியங்களுக்காக. அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு சொல்கிற போது பார்த்தா, உங்களுக்கு வரக்கூடிய 16/1/2025, அதாவது விடிகாலை 12:20 அப்படின்னா இந்த இரவு 12:20க்கு மேலே ஆரம்பமாகிறது. அப்போ இரவு 12:20க்கு மேலே 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, 20/1/2025 திங்கட்கிழமை, இந்த நாட்கள்லாம் தவிர்க்கணும். 21/1/2025 செவ்வாய்க்கிழமை காலையில் 9:48 வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களை எல்லாம் இந்த காரியங்களை தவிர்க்கணும். இந்த காரியங்களை செய்தால் அதனுடைய பின் விளைவுகள் பின்னாடி வரும். அப்போ இந்த நாட்களில் செய்ததுனால வந்ததுங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க கூட முடியாமல் போயிடும். அப்போ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ தற்காலம் நடக்கக்கூடிய திசை என்ன, அதுக்குண்டான புத்தி என்ன, இதில் புத்திநாதன் சரியில்லைன்னா புத்திநாதனையோ, இல்லை தசாநாதன் சரியில்லைன்னா தசாநாதனுடைய கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை போய் நவகிரகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு தீபமேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இதெல்லாம் மிக மிக நன்மையாக மாறக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கால பைரவரை போய் வணங்குறது மிக மிக நல்லது. அந்த கால பைரவரையும் சந்திராஷ்டமம், அதாவது இது சந்திராஷ்டமம் இல்லை, அஷ்டமி திதி வர்ற அன்னைக்கு போய் அந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கி நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுமாரி செஞ்சிக்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம்.
பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும், பணவரவில் தடங்கள் இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் அதற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சற்று பின்னடைவு அரசு மருத்துவமனை வரலும் சென்று போய் வர வேண்டிய காலகட்டாயம் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசியிலேயே 6ஆம் அதிபதியும் செவ்வாய் 6ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும், அது தவிர பார்த்தலையானால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலையில் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த குரோதி வருஷம் தை மாதம் அமையும். இருப்பினும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.